அன்பான நேர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநாரையா போற்றி. நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் ஆங்கில வருட பிறப்பமான 3வது மாதங்களிலே 2025 1/3/2025 சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதங்களிலே தனுசு ராசி நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும், பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது என்பது ஒரு சில பதட்டங்கள், வேகம், விறுவிறுப்புகள், கோபங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர், விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேர்களுக்கு விரைய செலவுகள் நடக்கின்றதும், சுப விரயங்கள், சுப நிகழ்வு நடத்தக்கூடிய அற்புதமான சகோதரர் காரகனால் உங்களுக்கு ராசியை பார்க்கின்றது 7ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மார்ச் மாதமாக இருக்கின்றது. இந்த மார்ச் மாதங்களிலே தனுசு ராசி நேர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 2 குடையவர் 3ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் 30ஆம் தேதி அவர் 4ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தடை தாமதங்களில் இருந்து, கடின உழைப்புகளில் இருந்து, ஒரு சிலருக்கு முயற்சிகள் கிடைக்காத ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள், பலதரப்பட்ட சிக்கல்கள், ஏமாற்றம், தடைகள் இருந்து நிலை என்பது இந்த மாதங்கள் 30 தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய சுகஸ்தானத்தை செல்ல போகின்றதும், சூரிய பகவான் தனுசு ராசிக்கு 9 குடையவர் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தாலும் சனியின் இக்கட்டான நிலையில் இருந்து பார்க்கின்ற பொழுது தகப்பனார், குழந்தைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சகோதரனுக்குள்ளே சகோதரிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறப்போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்ச் மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை சூரிய பகவான் 15 தேதிக்கு பிறகு மார்ச் 4ஆம் இடத்துக்கு செல்ல போகின்றதும், சனி சூரியனில் இருந்து ஒன்றுக்கொன்றும் விலகப் போகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதமாக தனுசு ராசி நேர்களுக்கு இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக உங்களுடைய 4ஆம் இடத்திலே 7ஆம் இடத்த அதிபதி புதன் பகவானும், 10 குடையவர் புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும், சுக்கிர பகவான் 6-11 குடையவர் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும், பரிவர்த்தனை யோகத்திலே ராசிநாதனும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் 6ஆம் இடமும் உங்களுடைய 4ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது வீடு, வாகன, சொத்து சுகங்களிலே ஒரு சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், விரைய செலவுகள் செய்து கொண்டிருந்த நிலைகள் என்பது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலேயே 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே 6 குடையவர் பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு, வாகல், சொத்து சுகங்களுக்காகவும், மருத்துவமனையிலேயே வேலை பார்க்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக 6-10 என்பது கடன், வம்பு, வழக்காக இருந்தாலும், 4ஆம் இடம் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடியது, தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடியது. ஒரு சிலருக்கு தாய்மார்களுக்காக மருத்துவ செலவுகளும், வீடு வாகனங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைகளும் கொடுக்கின்றது என்றாலும் கூட, ஒரு சில நேரங்களில் வம்பு வழக்குகளிலே இருந்தாலும் கூட சுபபோகமான சுபகிரகம் பரிவர்த்தனை யோகத்திலே 6ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது தனுசு ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மார்ச் மாதங்களிலே 4ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன், ராகு 3 கிரக சேர்க்கை என்பது இருக்கின்றது. மட்டுமல்லாதது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே வரப்போகின்ற பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் தொழில் காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை சூரியன், சுக்கிரன், புதன், ராகு கிரகங்கள் என்பது 4-10 என்பது பலமாக இருக்க போகின்ற இந்த மார்ச் மாதங்களிலே தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் வீடு, வாகல், சொத்து சுகங்கள் அமையக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை, விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாதது சுபசானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது கல்யாணங்கள் நடத்தாதவர்களுக்கும் கல்யாணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர் லாவாதிபதியாகவும் இங்கே இருக்கின்றதுனாலே தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு பொருளாதாரத்திலே வரவுக்கு மேலே செலவுகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்தும் சுப செலவாக செல்கின்ற ஒரு மாதமாகவும்
உங்களுடைய 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமையப்பெற்று வளர்பிறை திதியிலே அமையப்பெற்று பிரதமை திதியிலே இந்த மாதம் என்பது அமையப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலேயும் கோச்சார ராசி என்பது கும்பராசியிலேயே அமையப்பெற்று நட்சத்திரம் பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே உங்களுக்கு அமையப்பெறுகின்றதுனாலே ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோகங்களையும் பெறுகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே மட்டுமல்லாதது செவ்வாயின் பார்வையும் 2ஆம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் வெற்றிகரமான செயல்களிலே செய்யக்கூடிய குடும்ப சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தையும் தொழில்களுக்காக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவும் 2ஆம் இடம் தனுசு ராசிக்கு 10ஆம் இடமாகவும் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு தொழில்களிலே விரிவுகளை செய்யக்கூடியதற்கும் 4ஆம் இடம் அழகு சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதியாக இருந்தாலும் 6-11 கூடியவர் இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாகவும் குருவும் இரு கிரகமாக இருந்தாலும் இரு கிரகங்களும் இரு ஆதிபத்திய கிரகத்திற்கு உட்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய தேவகுருவும் அசுரகுருவும் 4-6 பரிவர்த்தனையிலே செல்கின்ற காரணத்தினாலே தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதங்களிலே கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய 2ஆம் இடத்திலே குரு பகவான் செவ்வாய் பகவான் பார்வை என்பதும் 12ஆம் இடத்திலே சனியின் பார்வை விழுகின்றது மட்டுமல்லாதது குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் விழுகின்ற காரணத்தினாலே உங்கள் விரய செலவுகள் செய்யக்கூடிய வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் உங்களுடைய அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் பிறக்கின்றது என்பது ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மார்ச் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அனைத்தும் ஜகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய முயற்சி சாணாதிபதி முயற்சி சாணத்திலே ஆரோக்கிய சாணத்தை பார்க்கின்றது. கடந்த காலங்களிலே மருத்துவ செலவுகள் தகப்பனார்களால் சகோதரர்களால் ஒருவருக்கொருவர் சண்டை வம்பு வழக்குகள் இருந்தாலும் அண்ணதம்பிகளுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சூரிய பகவானும் 4ஆம் இடத்தில் செல்ல போகின்ற உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகல் சொத்து சுகங்கள் அமையக்கூடிய சுகங்கள் என்று சொல்லக்கூடிய இதனால் வரை சுகங்களிலே தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி இனி வருகின்ற நாட்களிலே அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது மட்டுமல்லாதது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே 10ஆம் இடத்து காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே செல்ல போகின்ற பொழுது அவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது புதன் ராகு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் போக காரகனும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில்களிலே விரிவடைய செய்கிறதும் தொழில்கள் மாற்றத்தை செய்யக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியும் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராசியையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு சில பதட்டங்கள் தடை தாமதங்கள் தேவையில்லாத கோபங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அவர் 7ஆம் இடத்ததிபதி மட்டுமல்லாது சகோதரகாரகன் புதனுடைய வீட்டிலே இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே கவனத்தையும் நிதானத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியையும் 2ஆம் இடத்தை மட்டுமல்லாதது பார்க்கின்றதுனாலேயும் செவ்வாயின் பார்வை என்பது 4 கிரகங்களின் சேர்க்கை 10ஆம் இடத்திலே செல்கின்றதுனாலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது 4ஆம் இடத்திலே 5 கிரகங்களின் பார்வை இங்கே செவ்வாய் குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது 4ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் புதன் ராகு சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய 6 கிரகங்கள் என்பது உங்களுடைய 10ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது மார்ச் மாதங்களிலே சகலவிதமான தொழில்களிலே மாற்றத்தையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்கின்றது மட்டுமல்லாதது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே மனைகள் விற்கக்கூடியதற்கும் வாங்கக்கூடியதற்கும் தொழில் வேலைகளிலே அழகுகளை ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நவகிரகங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்திலே கேது பகவான் குருவின் பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினாலே மருத்துவத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இங்கே கொடுக்க போகின்றது. இங்கே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு குறிகாட்டக்கூடிய 4ஆம் இடமும் 10ஆம் இடமும் என்பது தொழில் வேலைகளையும் வண்டி வாகன வீடு சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் அபார வெற்றிகளையும் யோக பலன்களையும் இந்த மார்ச் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு
கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது முயற்சி சாணத்திலே திரிகோணத்திலே 3 கிரகம் என்பது அமையப்பெற்று இருந்தாலும் கூட சூரிய பகவான் மார்ச் 15 தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திலே செல்ல போகின்றதும் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரையில் சனி பகவானே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் கூட ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது சனி பகவான் முயற்சி சாணத்தில் இருந்து ஆரோக்கியத்தை பார்க்கின்றதுனாலேயும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்ல போகின்றதுனாலே அபார வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நவகிரக சஞ்சாரம் என்பது கொடுக்க போகின்ற ஒரு பலனாக பிரதம திதியிலே பிறந்திருக்கின்றது என்பது வளர்ப்பிறை திதியிலே இருக்கின்றதுனாலே வளர்ப்பிறையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலேயும் இங்கே சூரியனும் சந்திரனும் வளர்ப்பிறை திதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதமாகவும் பவக்கரணத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே யோக தேவதை சரஸ்வதியாக சாவித்திரி என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தை பற்றி குறிக்கின்றதுனாலேயும் திதி தெய்வம் குபேரனாக வழியிருக்கின்ற குபேரனையும் பிரமாவையும் வழிபட்டு வர இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்கள் சகலவிதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேர்கள் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது 2 கூடையவரும் முயற்சி சாணத்திலே செல்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் வரவுக்கு மேலே செலவுகள் இருந்தாலும் கூட அனைத்தும் சுப செலவுகளே நல்லதொரு மாற்றத்தைகளையும் உயிர்களையும் அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியிலே சனி பகவான் இருந்து திரிகோணத்தை பார்க்கின்றது என்பது இந்த தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த முயற்சி சாணத்திலே கும்பம் என்பது கோயிலின் கலசத்தின் போன்று மின்னக்கூடிய திரிகோணத்திலே அவர் இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது திரிகோண சாலங்களிலே வளம் பெற்று இருக்கின்றதுனாலே தொழில்களிலே வேலைகளிலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் அபிவிருத்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாதம் என்பது சனிக்கிழமை 2-3 கூடிய முயற்சி சாணங்கள் அனைத்தும் சகலவிதமான யோகங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.